வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே அனுப்புகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலைக்கம், வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான டல்கோனா காஃபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். ஹாட் வாட்டர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். தொடர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக மாறும். நீங்கள் எக் பீட் இருந்தால் அதில் பீட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது க்ரீமியாக மாறும். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. காஃபி லேயர் நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. நம்ம டல்கோனா காஃபி ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். சுகர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற காஃபியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ரவுண்டாக நல்லா ஷேப்பாக வரும். நல்லா லேயர் லேயராக வரும். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.